ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெலிலு ஸ்டோரீஸ். இன்னைக்கு எபிசோட் வந்து ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதாவோட ஃபன்னி கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் ஆகும். ரக்ஷித் வந்து அப்ராஜிதா மாத்தி சென்ட் பண்ண அந்த சாட் கான்வர்சேஷன் வந்து பார்ப்பாங்க. ஸோ அத பார்த்துட்டு இப்ப என்ன பண்றது? ஏதாவது யோசிக்கணும். ஐடியா ஐடியா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ டக்குனு கேபின் வந்து ஈராவோட கேபின் திரும்பி பார்த்தோன்னே அவ இருக்க மாட்டா. ஸோ அவ வர்றதுக்குள்ள எப்படியாவது இந்த சாட்ட வந்து டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹைஃபை குடுக்க மாட்டா. நான் அன்னைக்கு குடுக்கும்போது நீங்க குடுக்கலல்ல, நானும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்துட்டு, அன்னைக்கு சிச்சுவேஷன் வேற அண்ட் இன்னைக்கு சிச்சுவேஷன் வேற. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க ஈரா வந்துருவா. ஸோ அதான் ஹீரோ ஹீரோ வந்து சொல்லிட்டுருப்பான். இப்போ நமக்கு இப்போ ஹைஃபை இஷ்யூஸ் எல்லாம் பெரிய ப்ராப்ளமா? இப்போ இந்நேரம் போய் என்ன விட்டுருந்தா நான் போய் அந்த டெலீட் பண்ணிட்டு வந்திருப்பேன் அந்த சேட்ட. தேவையில்லாம இத பத்தி பேசி இப்ப அவ வந்துட்டா. இப்ப அவ மட்டும் வந்து உன்னோட சேட்ட போய் பார்த்தான்னா, யாராலயுமே காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்ப வந்து அபராஜிதா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்ல வந்து நான் சொல்லும்போது, அதில வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவான். எதுக்கு எடுத்தாலும் மே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. என்ன நீ ஆடாவே மாறிடுவ போல. கோட்டாவே மாறிடுவ போல இப்படியே சொல்லிட்டு இருந்தீன்னா, அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிண்டல் பண்ணிட்டுருப்பான். இப்போ உன்னோட வேலைக்கு நீ பாய் பாய் சொல்ல வேண்டியது இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அபராஜிதா 2.0 வந்து வெறும் ஓ தான் மிஞ்சி இருக்கும். அந்த ஓ வந்து 0வ தான் மீன் பண்ணும். அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டுருப்பான். அபராஜிதா கேட்பா, "அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ ரிப்ளை பண்ணுவான், "நீ தான் ஜான்சி ராணியாச்சே! உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணிப்பேன்னு சொல்லுவியே! அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்புறம் அபராஜிதா வந்து இந்த மாரி ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது சப்போர்ட்டா இருக்கணும்னு நேத்து தானே சொன்னேன். ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருந்தா, அப்புறம் ஏன் நீ இப்போ இப்படி சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து என்ன சொல்வான்னா, "ஃப்ரெண்டுனா மரியாதையா ரெக்வெஸ்ட் பண்ற ஃப்ரெண்டுக்கு தான் பொருந்தும்" அப்படின்னு சொல்லிருவான். அபராஜிதா சொல்லுவா, "நான் உனக்கு ஒரு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணட்டுமா? நான் உனக்கு சிசி வைக்கட்டுமா? நான் வேற என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பா. அப்புறம் வந்து இந்த மாரி சொல்லுவா, நான் போயிட்டேன்னா உனக்கு நீ யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்ப? நீ யார் கூட ஆர்கியூ பண்ணுவ? அப்புறம் உன்னை எலிகிட்டேருந்து யார் காப்பாத்துவா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ அவன் வந்துட்டு, "கரெக்ட்டு தான், உண்மதான்" அப்படின்னு சொல்லுவான். "சரி நம்ம இந்த டாஸ்க்ல சேர்ந்தே அ இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி இப்போ ஈரா வந்துட்டுருக்கா. நீ போய் அவள டிஸ்ட்ராக்ட் பண்ணு. நான் போய் அந்த லேப்ல இருக்க சேட்ட வந்து டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு ரக்ஷித் சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் அகைன் அபராஜிதா வந்துட்டு, "இல்ல வேண்டாம். என்னால டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பார்த்தா கோவம் தான் வரும். நீங்க போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நான் லேப்ல இருக்கிற சேட்ட போய் டெலீட் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபராஜிதா சொல்லுவா. ஈரா அவளோட கேபின பார்த்து போயிட்டுருப்பா. ஸோ ரக்ஷித் வந்து எப்படியாவது அவள டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு மறைச்சிருவான். கேபினுக்கு போகாம அப்படியே அந்த வந்து மறைச்சிட்டு அங்க நின்னுட்டு, "உன்னோட ஹேருக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்போ அவ வந்துட்டு, என்ன என்ன ப்ராப்ளம்?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "இல்ல உன்னோட ஹேர் வந்து பால் மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். லைக் பவுன்சியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான். அப்போ வந்துட்டு இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம், "ஆனா டெய்லியுமே ஹேர் இப்படி தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. வந்து, "இல்ல டுடே கேர்ள்ஸ் இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "நான் டெய்லியும் தான் கேர்ல்ஸ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு அவ சொல்லுவா. லைக், "யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே" அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டுருப்பான். அப்ப வந்து, "ஏன் மத்த நாள் நான் பியூட்டிஃபுல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்புறம் ரக்ஷித் வந்து, "இல்ல அப்படி நான் சொல்ல வரல. அ நீ நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? உன்னோட ஹேர் ரொம்ப அழகா இருக்கு. ரியலி" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம், அம் "நீ அந்த ஷாம்பு எனக்கும் எனக்கும் சொல்லு. நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு, ஆனா நீ ஏதோ மறைக்கிற. நீ வேற கண்டிஷனரும் யூஸ் பண்றல்ல. கண்டிப்பா வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணாம ஹேர் இவ்ளோ அழகா இருக்கா? ஸோ என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ற? அதையும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க பேசிட்டு இருப்பான். இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுருப்பான். அப்புறம் அங்க வந்து அபராஜிதா வந்துட்டு அத டெலீட் பண்ண போயிருப்பா. ஆனா அங்க பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியல. ஸோ லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் தெரில. விண்டோஸ் லாக் ஆயிருக்கா. ஸோ வந்து பாஸ்வேர்ட் வந்து ஈரா 1 2 3 ஈரா 5 6 7 8 இப்படிலாம் போட்டுட்ருப்பா. ஒண்ணுமே கிடைக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்ருப்பா. அதுக்கப்புறம் இங்க வந்து இவன் கஷ்டப்பட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு டக்குன்னு அங்க வந்து டேபிள் மேல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில வந்து ரக்ஷித் அண்ட் ஈரா சேர்ந்திருக்க மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ டக்குன்னு அத பார்த்தோனே அ ரக்ஷித்தோட பர்த்டே டைப் பண்ணி அது பாஸ்வேர்டா இருக்கும். ஸோ அது கிளிக் ஆயிரும்.
அப்போ ஃபைனலி வந்து லாகின் பண்ணிருவா. இவன் வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்பாடா எப்படியோ லாகின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருப்பான். அப்புறம் வந்துட்டு இவள "என்ன நீ சும்மா பின்னாடியே திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்க? என்னாச்சு? அங்கே என்ன உனக்கு தெரியுது?" அப்படின்னா, "ஃப்யூச்சர் தெரியுது" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ இப்படி திரும்ப போவா. டக்குன்னு இவள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு அப்புறம் டான்ஸ் பண்ண வச்சுட்ருப்பான். இங்கே 2 பேர் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அது வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, "ச்சே! ரியலி குட் பேர் நோ" அப்படின்னு சொல்லிட்டு அத ரசிச்சுட்டு, "ச்சே! ச்சே! நம்ம கான்சன்ட்ரேஷன் அங்கே போகக்கூடாது. நம்ம இத அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாஸ்வேர்ட டெலீட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க டெலீட் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அவ அங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போனோனே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றக்கு, "நீ என்ன ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். ஸோ வந்துட்டு, "இல்ல நீ ஏன் இப்படி கேட்டுட்ருக்க?" அப்படின்னு சொன்னோனே, இல்ல நான் வந்து உன்னோட ஷாம்பூ, உன்னோட கண்டிஷ்னர் அண்ட் உன்னோட ஃபேஸ் கிரீம் எல்லாத்தையுமே அப்படியே ஒண்ணா சேர்த்து கிஃப்ட் ஹேம்பர் மாரி நான் உனக்கு குடுத்துடுறேன். ஸோ நான் டெய்லியும் உன்ன பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். எப்படி டைவர்ட் பண்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனசுல நினச்சிட்டு இருப்பான், ஐயோ! எப்படியாவது சீக்கிரமா அந்த பாஸ்வேர்ட போட்டுட்டே வருவா இல்லையா? ஓகே. இப்ப வந்துட்டு தயவு செஞ்சு இத டெலீட் பண்ணிட்டு சீக்கிரம் வா. என்னால முடியல இந்த கரடி கிட்டேருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பான். ஈரா கேட்பா, "ஆம், நீ ஏன் என்ன டெய்லியும் கவனிக்க விரும்புற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சி யூ ஆர் அமேசிங் யூ நோ அண்ட் வந்துட்டு நீ வந்து ஈரா கிடையாது. நீ வந்து ஹீரா" அப்படின்னு சொல்லுவான். ஹீரானா ஹிந்தியில வந்து ஹீரானா டைமண்ட். ஸோ வந்து "நீ வந்து டைமண்ட் மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். "சி ஈரா நீ போய் ரெஸ்ட் எடு. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற டெய்லியும். இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேல இன்னைக்கு. நீ போய் மெனிக்யூர் பண்ணிக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். "இல்ல நீ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா, கேக்குக்கும் உனக்கும் டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நான் வந்து இத காம்ப்ளிமெண்ட்டுக்கு தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவான். ஷித் ரொம்ப நேரம் பின்னாடியே பார்த்துட்டு இருந்ததால டக்குன்னு ஈராவும் பாப்பா. அப்புறம் வந்து ஒரு மாரி ஷாக் ஆன மாரி காட்டுவாங்க. பட் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவ வந்து மிஷன சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ வந்து தம்ஸ் அப் கட்டிட்டு அவ போயிருவா. அதுக்கப்புறம் அ ஃபைனலி அ ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா ஈராவ. அண்ட் வந்து ஈரா வந்து டக்குன்னு பின்னாடி பார்த்து, "என்னோட லேப்டாப் நான் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தேன். என்ன ஓப்பன்ல இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். வந்துட்டு ஹீரோ வந்துட்டு, "நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா, உன் லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வந்தியா? இல்ல ஓப்பன்ல வச்சுட்டு வந்தியான்னே தெரியல. மறந்துட்ட நீ. அந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ற. இப்ப என்ன பிரச்சனை? லேப்டாப் க்ளோஸ்ல இருக்குன்னா, ஓப்பன் பண்ணிக்கோ. அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ ஈரா வந்து அவளோட கேபின் போயிருப்பா. ரேண்டமா மெயில்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ரக்ஷித் ரிங் வாங்கியிருப்பான். ஸோ அந்த மெயில் வந்து இருக்கும். ஸோ அத பார்த்துட்டு இருந்துட்டு, இந்த ரிங் வந்து இவன் யார் வாங்கியிருப்பான்? அதுவும் வந்து லேடீஸ் ரிங் யாருக்கு வாங்கியிருப்பான்? அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு, இன்னைக்கு வந்து மெனிக்யூர் பண்ணிக்கோ, அப்புறம் வந்து சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்ருந்தான்ல, அதெல்லாம் வச்சு இவளே அஸ்யூம் பண்ணிப்பா. இந்த மாதிரி இவளுக்கு தான் வாங்கியிருக்கு. ஸோ வந்து ரக்ஷித் வந்து அதனால தான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ இவளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவளா வந்து அஸ்யூம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டுருப்பா. ரக்ஷித் வந்து அபராஜிதா கிட்ட போயிட்டு, "நீ என்ன அன்னைக்கு ஒரு நாள் வந்து பெட்ரோல் திருடுற அண்ட் இன்னைக்கு வந்து பாஸ்வேர்ட் கிராக் பண்ற. நீ மல்டி டேலண்டட் கிரிமினலா இருப்ப போலயே! எனக்கு புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டீஸ் பண்ணிட்டுருப்பா. வந்து அபராஜிதா சொல்லுவா, "இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு பாஸ்வேர்டு கிளிக்கே ஆகல. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. நல்லா கெஸ் பண்ணேன். அ உங்களோட பர்த்டே தான் பாஸ்வேர்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "எது என்னோட பர்த்டேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். "இதில என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே பாஸ்வேர்டா வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றத கேட்டு, இவன் என்னடா இப்படி சொல்லிட்டுருக்கான்ட்டு அவன் வந்துட்டு, "நீ இந்த மாதிரி ஸ்பை பண்ற டிடெக்டிவ் வேலையெல்லாம் நிறுத்து. ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ. உன்னோட ஃபங்ஷன முடிச்சுட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வா" அப்படின்னு இவன் சொல்லிட்டுருப்பான். வந்துட்டு, "போய் நீங்க வந்து உங்க பிரெயின டெஸ்ட் பண்ணுங்க. எப்ப பார்த்தாலும் மூட் ஸ்விங்ஸ் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. நான் எப்படி டைரக்ட்டா வீட்டுக்கு போ முடியும்? ஈரா கிட்ட இன்னும் ஈரா மேம் கிட்ட இன்னும் பெர்மிஷனே வாங்கல. அதுக்குள்ள நான் எப்படி வீட்டுக்கு போ முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. வந்துட்டு, "சரி சீக்கிரம் ஈரா மேம் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு டக்குனு கிளம்பிட்டு பார்ட்டிக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. அங்க வந்து ஈரா கேபின்ல வந்து என்னன்னா, அவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா இல்லையா? ஸோ அவ வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டுருப்பா. என்ன ட்ரெஸ் போடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நல்ல ஹாப்பி மூட்ல இருக்கிறதால.
அபராஜிதா போயிட்டு, "நான் மெயில்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டேன். ஸோ நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு கேட்பா. இவ வந்துட்டு, "சரி" அப்படின்ட்டுருவா. அவளுக்கு ஷாக். "என்ன டக்குன்னு சரின்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்புறம் அப்படியே போயிடுவா. அதுக்கப்புறம் ரக்ஷித் நினச்சிட்டு இருப்பான், இவளுக்கு அட்லீஸ்ட் பார்ட்டி வந்தாலாவது கொஞ்சம் பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேருந்தும் அப்படின்ட்டு ரக்ஷித் நினச்சிட்ருப்பான்.